இங்க பாரு, இந்த அம்மனை நம்பு, நீ நினைச்சபடி எல்லாமே நடக்கும். இது இந்த சிவன் மேல சத்தியம். சரிங்க சாமி. அண்ணா, என்னன்னாச்சு? சாமி தாலி வந்துச்சுன்னு சொல்றாரு. தாலி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுரா. அப்புறம் என்ன எதுக்கு வெயிட் பண்றீங்க? தாலி அன்னிக்கிட்டு கொடுக்க வேண்டியதானே? டேய், என்னோட கையால பாரதி கழுத்துல தாலி ஏறணும்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர்ண்ணே. ஆனா அது எப்படி முடியும்? என்ன பண்ண போறீங்க? வாமா, முதல்ல அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவோம். வா. போமா, அந்த அம்மனை நினைச்சுக்கிட்டு அவகிட்ட உன் தாலியை கேட்டு மனசார வேண்டிக்கிட்டு இந்த கோயில் குளத்துல 3 முறை முங்கி எழுந்து வா. தாலி உன் கழுத்துக்கு வந்து சேரும். ஓம் சக்தி பராசக்தி. அம்மனை வேண்டிக்கிட்டு மறுபடியும் மூங்கி எந்திரிமா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அம்மா தாயே, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. அம்மா தாயே, என் மேல உனக்கு இவ்ளோ கருணையா? உனக்கு கோடான கோடி நன்றி தாயே. பாரதி, அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு முழுசா இருக்குன்னு நான் இந்த நிமிஷம் நம்புறேன். தாயே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன தண்டிச்சிடாத. ஆதி தம்பி வந்துச்சு,
அப்புறம் அகோரி வந்தாரு. இந்த குளத்துல 3 தடவை முங்க சொன்னாரு. 3வது தடவை பாரதி கழுத்துல தாலி வந்துருச்சு. இது அம்மனோட வேலையா இல்ல ஆசாமியோட வேலையா? கண்டுபிடிக்கிறேன். இந்த திலகா கண்டுபிடிக்கிறேன். பெரியம்மா, என்ன காத்துல கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள பூஜைக்கு போலாம். டேய் சும்மா இருடா, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்புறம் பண்ணல, வாங்க பெரியம்மா வாங்க. சொன்ன கேளுங்க, வாங்க. நடந்த எல்லாத்தையும் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். உண்மையாலுமே பாரதிக்கு அந்த அம்மனோட அருள் நிறைய இருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்காது. நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்து பார்த்ததே இல்லை. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. பாரதி கழுத்துல தாலி எப்படி வந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே. நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. அன்னைக்கு நீ பாம்பு புத்துல போட்ட தாலி எப்படி பாரதியோட கழுத்துல வந்துச்சு? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு மித்ரா. நந்தினி, நானே எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம செம்ம காண்டில் இருக்கேன். நீ வேற டென்ஷன் பண்ணாத. எனக்கே ஒண்ணுமே புரியல. நான் தானே என் கையால தாலியை தூக்கி புத்துல போட்டேன். எப்படி இவ கழுத்துக்கு வந்துச்சு? அம்மா, ஆதி எங்க? வராரு பாரு. பாரதி, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இந்த லண்டன்காரமா சொன்ன மாதிரியே நீ சீக்கிரமா உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வ. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. மித்ரா, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. பாட்டி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக லண்டன்ல இருந்து வந்துட்டு இப்ப பாரதிக்கு அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. அந்த கன்றாவியை தான் நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கனே. நீ வேற திரும்ப சொல்லி ஏன் என்ன டென்ஷன் படுத்துற? பாரதி, நீ நினைச்ச மாதிரியே பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இப்ப உன் கையால வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு புடவை, குங்குமம், பூவெல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அவங்க ஆசீர்வாதத்தால உன் புருஷனுக்கு வந்த ஆபத்து விலகி போயிடுமா. சுமங்கலிங்க எல்லாரும் உன் தாலியில பொட்டு வச்சு உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.